எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். ராகி மாவு வாங்கிட்டேன், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதான்னு தெரியல. சும்மா அந்த ராகி தோசை சாப்பிட்டும் போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ராகி மாவில் ஆப்பம் சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ராகி மாவு, 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் சாப்பாடு வடிக்கிறோம் இல்லையா அந்த சாதம், அதையும் போட்டு நல்லா நைட்டே அரைச்சி வச்சுருங்க. இதை கொஞ்சம் கையில் உப்பு போட்டு கரைங்க, அப்போ தான் கொஞ்சம் புளிச்சு நல்லா பொங்கி வரும். இது மாதிரி நான் கரைச்சி நைட்டே வச்சுட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே சூப்பராக கடாயிலேயே, நார்மல் கடாயிலே நான் ஊற்றுறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அந்த கடாயில் எண்ணெய் மட்டும் தடவிட்டேன். அந்த கடாயில் எப்பவும் போல் ஆப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வேக வச்சு இப்படி மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ஆப்பம் ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால், சட்னி, சாம்பார் எதோட வேணாலும் சாப்பிடுங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாவது ராகி எடுத்துக்கோங்க. இது அந்த காலத்து ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை